என்ன இடவடா இது? ரெண்டு பக்கமும் சொடக்கு சத்தம் கேக்கு. இல்லை நீ அப்படியே நீ பாண்டியம்மா பக்கத்தில் இப்படி நின்று கரெக்டாக அந்த ஆள் வந்தோடனே தப்பிச்சுக்க. ஒரே போடு போடல. உடன் பிறந்த அக்கா மண்டையை உடைத்த முன்னாள் பிரசிடென்ட் சமுத்திர பாண்டி வாழ்க வாழ்க. கண்ணாடி எங்க? கண்ணாடி எங்க? அட பாவி, என் மண்டையை உடைச்சிட்டியடா. ஐயோ. டேய் இங்க பாரு, சண்முகத்தை ஜெயிக்க விட்டுறாத. உனக்கு நான் என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்றேன். சார்வால் ஒரு தடவை ஓங்கி அடிச்சிட்டாப்ல, இன்னும் 2 தடவை தான். முடியுனே, உன்னால முடியும்னே. அடினே அடினே அடினே, கலக்குனே நீ. சண்முகோ வா வா வா. கம் ஆன் கம் ஆன் கம் ஆன் கம் ஆன். இல்ல ஐயோ, இன்னும் ஒரு வாட்டி தான் இருக்கு. இப்ப 2வது தடவையும் ஓங்கி அடிச்சிட்டாப்ல, இன்னும் ஒரே ஒரு தடவை தான். உன்னால முடியும் சண்முகம். இங்க பாரு, ரெடியா இரு. வானே 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 வானே, உன்னால முடியும்னே. சர்வா ஒரே போடு, இப்ப பானை உடையத்தான் போகுது. ஐயோ, அண்ணா அடிச்சிடணும் கடவுளே. கடவுளே, ரெடியா இரு. ரெடி. கமான் பிகிலு, வா 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 சண்முகம், வா வா. இல்ல ஏய், அறிவு கெட்டவனே. இல்லை அது ஒரு லோக்கல்ல நடந்த ஒரு உரியடி போட்டி. அதுல ஜெயிச்சதுக்கு என்ன பெரிய சாதனை மாதிரி வந்து நிக்கிதிய? அது சாதனை இல்லங்க, நீங்க ஒரு புதுமையா புரட்சி பண்ணதா கேள்விப்பட்டோம். அதை கேட்கறதுக்கு தான் வந்திருக்கோம். நான் என்ன புரட்சி பண்ணேன்? உங்க தங்கச்சிங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. வழக்கமா கல்யாணம் முடிஞ்சதும் பொண்ணுங்களை தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வாழ்றதுக்கு அனுப்புவாங்க. ஆனா நீங்க மாப்பிள்ளையே இந்த வீட்டுக்கு வாழ்றதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நம்ம இந்திய சமூகத்துல இதுக்கு பேரு புரட்சி தானே. இதை எப்படி சாதிச்சீங்கன்னு கேக்குறோம். இதுல என்ன புரட்சி? நம்ம சமூகத்திலேயே மாப்பிள்ளைங்க பொண்ணு வீட்டுல போய் வாழ்றது நிறைய சமுதாயத்துல இருக்கலாம். வழக்கத்துல இருக்கிறது தானே நானும் செய்தேன். பாருங்க, எனக்கு என் தங்கச்சிங்கன்னா உசுரு.
அவளுங்க சந்தோஷமா வாழ்றதை விட பாதுகாப்பா வாழணும்னு ஆசைப்படுதே. அதனாலதான் அவளுங்களை இங்க கூட்டு வந்து என் கூடமே பத்திரமா வச்சுக்கிடுதே. அவங்க கூட அவங்க மாப்பிள்ளையும் இப்ப வந்திருக்காவ. இப்ப அவங்களையும் என் தங்கச்சி மாதிரி தான்ல நாங்க பாதுகாப்பா இப்ப பாத்துட்டு இருக்கோம். அவங்களையும் உசுறு குசுரா தானே நினைக்கும். இதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. நீங்க மேடம்? ஏன்னா இது என் சம்சாரம் டாக்டர் பரணி. பரணி, நான் தான் சண்முகத்தோட வைஃப், இவரோட மனைவி. இவர் தான் தங்கச்சிங்க குடும்பத்தோட வாழணும்னு முடிவெடுத்தது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவர் சொன்னதை ஏத்துக்கிட்டு எங்க வீட்லயே வந்திருக்க சம்மதிச்சாங்களே, இவங்க 2 பேரும். இவங்களோட பெருந்தன்மை தான் நீங்க பாராட்டணும். அட ஆமால முத்துப்பாண்டி சார், நீங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஊர்ல பெரிய பணக்கார வீடு வேற. அவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நீங்களே இங்க வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு சங்கடமா இல்லையா? இல்லன்னு பொய் சொல்ல மாட்டேன். உண்மையிலேயே ஆரம்பத்துல எனக்கு இங்க வர்றதுக்கு இஷ்டமே இல்லைங்க. அந்த வெறுப்பு எந்த அளவுக்கு போச்சுன்னா, எசகே வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுச்சு. நிஜமாவா? எஸ். ஆனா அப்பதாங்க எனக்கு உரைச்சது. நான் எசகே எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது. எங்க வாழுறோங்கிறதா முக்கியம். 2 பேரும் சேர்ந்து வாழணும், சந்தோஷமா வாழணும், அதானுங்க முக்கியம். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? உங்க மரியாதைக்கு ஏதாவது? எந்த குறைபாடும் கிடையாது. எங்க வீட்டுல நான் இருந்ததை விட இங்க 4 மடங்கு சந்தோஷமாவும் நிம்மதியாவும் இருக்கேன். போதுமா?